கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு கடாய் வச்சுக்கிடுங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிடுங்க. நல்லா வறுத்துக்கலாம். 2 துண்டு தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கிடுங்க. 4 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடலாம். இதில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கலாம். 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு போட்டுக்கிடுங்க. ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் புளி வேணால் சேர்த்துக்கிடுங்க. நான் வந்து நாட்டு தக்காளியில் புளிப்பு இருக்கிறனால நான் புளி சேர்க்கலை. இந்த புளிப்பு எனக்கு ஓகே. இப்போ ஒரு கட்டு மல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் தக்காளி வெங்காயத்து கூட நல்லா வதக்கிவிடலாம். நல்லா வதக்கியாச்சு. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிருவோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. ஆறினோடனே இதுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. மேலே அப்படி தாளித்து கொட்டிக்கிடுங்க. ஹோட்டல் ஸ்டைலில் சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி. இந்த மாதிரி இட்லியோடு வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும்.